May I come in, ma'am? Yeah, yes. Excuse me, ma'am. Yeah, yes. வாங்க உட்காருங்க. Ma'am, Naveen. அந்த பாலா சொன்னாங்களா அந்த ஆர்டிஸ்டா? Yes, ma'am. ஓகே ஓகே. சரி, இதுக்கு முன்ன வேற ஏதாவது மூவி பண்ணிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் மேம். சரி, எத்தனை மூவி பண்ணிருப்பீங்க? மேம் நான் ஒரு 10 பண்ணியிருக்கேன் மேம். ஓகே. என்ன மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ணிருக்கீங்க? ஃப்ரெண்ட் ரோல் அதிகமாக பண்ணியிருக்கேன் மேம். அப்புறம் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்கேன். அப்புறம் டைலாக் பேசுகிற மாதிரி 2-3 ஆர்டிஸ்ட்டுக்கு. டைலாக்லாம் பேச தெரியுமா? ஏன் பேசுங்க மேம். முதல்ல செல்ஃப் இன்ட்ரடியூஸ் இன்னும் பண்ணவே இல்லையே. நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கீங்க அதை சொல்லுங்கள். மேம் என் பேர் வந்து நவீன் மேம். ஆக்சுவலி நான் பூந்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஒரு ஆர்டிஸ்ட்டு நல்லா பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய 10-15 படம் பண்ணியிருக்கேன் மேம். நல்லா டப்பிங்கும் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இருக்கும். ஓகே. அதாவது டேரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு கரெக்டாக ரன் பண்ணுறோம். ஓகே. சரி, இப்போ ஒரு டைலாக் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ண தெரியுமா? சொல்லுங்க நான் பண்ணுறேன். ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கோவம் தான் அதிகமாக வரணும். ஓகேவா? அந்த மாதிரிப்பட்ட ஒரு இதுதான். உங்கள் தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் வீடு வந்து ரொம்ப வறுமையில் இருக்குது. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா படிக்கிற பையன், படிப்பை விட்டுட்டு தங்கச்சிக்காக நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டையும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அப்பா இல்லை, அம்மா, 2 தங்கச்சிங்க. அதில் ஒரு தங்கச்சி இப்போ தான் +2 போயிட்டு இருக்கா, இந்த தங்கச்சி காலேஜுக்கு போயிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு உங்கள் தங்கச்சியை படிக்க வச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் அவள் எதுக்குமே உதவாத ஒரு பையனை லவ் பண்ணிட்டு வந்திருக்கா. நான் அவனை தான் கட்டுவேன், இல்லைன்னா நான் வீட்டை விட்டு ஓடிடுவேன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த தங்கச்சி கிட்ட நீ இதெல்லாம் பண்ணாத, நம்மளோட கஷ்டம் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து சொல்லணும். நீங்கள் பட்ட கஷ்டத்தை உங்கள் தங்கச்சி கிட்ட எடுத்து சொல்லி இது வேணாம் அப்படின்னு புரிய வைக்கணும். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இதை வந்து எப்படி ஆக்ட் பண்ண போறீங்கன்னு பண்ணி பார்க்கணும். ஓகே. சரி, கொஞ்சம் எந்திரிச்சு அங்கே நின்று பண்ணுறீங்களா? ஓகே. மா நீ பேசுறீங்களா? பேசிட்ட இல்லை உன்ன மாதிரி நானும் லவ் பண்ணி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன். நீங்கள் உன் அன்னிக்கறி உன்னை மதிச்சிருக்க மாட்டேன் தெரியுமா? இப்போ நீ வந்து அழகா சொல்கிற. படிக்க வச்சுன்னா இன்னொன்று நல்லா படிக்கணும், அதுக்காக தான் என் படிப்பை நிப்பாட்டு நான் வேலைக்கு போய் மூட்டை தூக்கி எல்லாம் சம்பாரிச்சு குடும்பத்தை பார்த்து நான் இருக்கேன். உனக்கு அண்ணன் ஒருத்த நான் இருக்கேன் நான் பார்த்தேன் தெரியுமா? இப்போ நான் லவ் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன்ற. ஏம்மா நீ அவளை சொல்லி புரியக்கூடாதம்மா. இல்லம்மா அவ உங்ககிட்ட வந்து கண்ணை கசி லவ் பண்றேன்றா. அதுக்கு நீ ஓகேன்னு சொல்லிட்டியா? உன் வீட்டுல பெரிய பையன் நான் இருக்கேன். அப்ப என் முடிவு இங்க எதுவுமே இருக்கக்கூடாதா? சொல்லுமா தங்கச்சி. அம்மாவை தான் ஏமாத்தின. டெய்லியும் கூட்டு போய் விடுறேன் உனக்கு காலேஜில் அண்ணனா. உன் கண்ணு முன்னாடி நான் தெரியல, எனக்கா வந்தவன் அவனுக்கு முக்கியமாயிட்டான். இல்லம்மா இந்த அண்ணனும் ஊதாரி தினமா போயிருந்த நீங்க நேரம் நீ இல்ல யாரும் வந்து என்னை கேட்டு கூட முடியாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு என் தங்கச்சி பெரிய ஆளாகணும், ஐயோ ஐஏஎஸ் ஆகணும், எல்லாம் படிக்கணும்னு நினைச்சு ஊரா போய் சுத்தி ஒரு நாள் போட்டு தூக்கம் இல்லாம ஒரு நாள் ரோட்ல மயங்கி வந்துட்டேன். அந்த தண்ணி வாங்கி ஒருத்தர் எழுப்பினாரு. அவர் எழுப்பினது கூட அவர் நான் நன்றி கூட சொல்ல. நன்றி சொன்னா கூட இந்த உலகத்துல காசு கட்டுறோன்னு பயந்து அந்த காசை கூட மறைச்சு வச்சேத்தாந்து அம்மா கிட்ட கொடுத்து என் தங்கச்சிக்கு என்ன வேணுமோ ஏது வேணுமோ பார்த்து செஞ்சா நீ லவ் பண்றேன்னு புரியுது. உனக்கு என்ன அவன் தான் வேணும்னா நான் வந்து அவன் கூட வந்து பாக்குறேன். அவர் யாரோ எவரெல்லாம் எனக்கு தெரியாது. பணக்கார பையனா நாளைக்கு உன்னை ஏமாத்தினாலும் நாளைக்கு நீ அம்மா மாதிரி கண்ணை காசு நிற்கிறதல்லம்மா. அப்பா தான் நம்மளை விட்டு போயிட்டாரு. ஒரு தங்கச்சியை பெற்றுட்டேன், ஒரு பிள்ளைய பெற்றுட்டேன், கையாளாதுன்னு சொல்லி போயிட்டாரு. நாளைக்கு நீ அம்மா மாதிரி வந்தீங்கன்னா நான் என்னவா பண்ணுவேன்? இதோ பாரு, இந்த வீட்டில் ஒரு அண்ணன் நான் இருக்கிறதுனால உனக்கு நல்லபடியாக தான் பார்த்துப்பேன். உனக்கு என்ன தோணும் நல்லபடியாக பண்ணுவேன், பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். அவர் யாரும் எனக்கு காட்டு நான் பண்ணுறேன். அதை விட்டுட்டு நீ வீட்டை விட்டு ஓடி போயிட்டுனா ஆல்ரெடி அம்மா அப்பா ஓடி போயிட்டாருன்னு அசிங்கம். இப்போ ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி பார்த்துக்க முடியலன்னு ரோட்ல ஃபுல்லா காரி துப்புற மாதிரி பேசுவாம்மா. ஒரு பொட்டச்சி வீட்டுல தனியா இருந்தா என்ன கஷ்டம் அம்மா கேட்டுப்பாரு, அவங்க சொல்லுவாங்க அந்த வழிய. இங்க வருமா, நான் உள்ளுக்குள்ள அழுவுறேன், ஆனா வெளியே வந்து கண்ணீர் வரல. ஏன் தெரியுமா? நான் அழுத எங்க அம்மா அழுவோம், நீ அழுவ சொல்லிட்டமா அழுவ முடியல. அதான் உள்ள ஒரு புலம்பல் மாதிரி புலம்பிட்டு பேசுற. நீ லவ் பண்ணி எதுவா பண்ணு, தப்பு இல்லை. அவர் நல்லவரா கெட்டவரா பார்த்து போய் லவ் பண்ணு.
நாளைக்கு உன்னை பாதியில விட்டு போயிட்டாங்க நீங்க கண்ணை கசிட்டு அம்மான்றியோ இல்ல அண்ணன் கிட்ட தான் வந்து நிக்கணும். அப்ப எல்லாம் நான் தான் பாத்துக்கணும். அப்ப என் லைஃபை யாரு பாக்குறது சொல்லு? பாரு தங்கச்சி, பாத்துக்கோ, நல்லா இரு, நல்லபடியா இரு. இந்த குடும்பத்துக்கு நான் இன்னும் உழைச்சு கொட்ட ரெடியா இருக்கேன், தயாரா இருக்கேன். எனக்கு கல்யாணம் காட்சிலாம் எனக்கு அவசியம் இல்லை. என் தங்கச்சி நல்லா இருக்கணும், அவன் நல்லா பார்க்கணும், நல்லா படிக்கணும், அவருக்கு ஒரு நல்ல ஒரு கணவனாக வந்து அமையணும். அந்த குழந்தைக்கு நான் கொஞ்சணும், அவன் என்னை மாமான்னு சொல்லணும். அதுக்கப்புறம் என் கல்யாணத்தை என் வாழ்க்கையை நான் யோசிக்கிறேம்மா. உனக்கு என்ன தந்தோ நீ படி, இல்லை லவ் பண்ணுறியா பண்ணு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணணும், புரியுதா? இதுக்கெல்லாம் ஓகேனா நீ அம்மாக்கிட்டே சொல்லு. நீ என் கூட ஃப்ரெண்ட்லியாக பழகுறியா இல்லை அண்ணனா பழகுறியா தெரியலையே. அண்ணனா தான் எப்பயே சொல்லிட்டு இருப்ப, ஒரு ஃப்ரெண்டாக பார்த்தா அன்னைக்கே சொல்லியிருப்பேன். சொல்லிடுமா உன் பொண்ணுக்கிட்ட, நல்லா இருக்கு சொல்லு. நான் போகிறேன், சாப்பிட வந்தேன், சோறு போடாமல் இந்த பேசிட்டு அங்கே வேலை போயிடும். அவன் நாளைக்கு என்னை காரி துப்புவான் மூஞ்சி மேலே. எதுக்கு தெரியுமா? வந்து 1 hour ஆயிடுச்சு, பேசிட்டல்ல, மனசு நிறையதோ இல்லையோ எல்லாமே நிறைஞ்சிடுச்சு. நான் போகிறேம்மா, நான் போயிட்டு வரேம்மா. சூப்பர் நவீன். மற்றபடி ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறீங்களா, அப்பா வேற இல்லை அப்படின்னு. அந்த இடத்துல ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டுருந்தீங்கன்னா வேற லெவலாக இருந்திருக்கும். அது மட்டும் தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு வேற ஏதாவது பண்ணுறீங்களா? ரொமான்டிக் அந்த மாதிரி, லவ்வபிள், ஒரு லவ்வரை பார்த்து அந்த மாதிரி பேச. ஹே, அவன்கிட்ட ஒன்று சொல்லணும், ஐ லவ் யூ. எனக்கு அப்ரோச்லாம் பண்ண தெரியாது, உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு. ஏய், நான் உன்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறியா, புரிஞ்சுதா? சரி ஓகே. இது ஆமாம், நான் ஒன்றும் இல்லை, புரியல நல்லாவே இல்லையே. என்ன நடிக்கிறீங்க? லவ் போர்ஷன் நடிக்க சொன்னா நீங்க ஏதோ வரப்பா நின்று நான் லவ் பண்றேன் என்ன எது இப்படின்னு ஏதோ நல்லாவே இல்லை. திரும்ப ஒன்றும் இருக்கு, கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுங்க. இல்லை மேடம் ஒரே நிமிஷம் சொல்லுங்க. ஆக்சுவலி பேரன் தான் பேசலாம், நான் தனியாக பேசுகிறேன்னா அதுக்கு ஆள் இல்லை. புரியல. பேரன் தான் நல்லா நடிப்பீங்க, இல்லைன்னா அந்த போர்ஷன் அது வராது மேடம் எனக்கு. சரி ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து லவ் போர்ஷன் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆமாம், ஒரு ஆள் வேணும். சரி, நானே உங்களுக்கு வந்து உங்க லவரா வந்து நடிக்க சொல்றீங்க. உங்களுக்கு இப்ப நடிக்கிறதுக்கு ஆள் தேவை தானே? ஓகே, ஒரு ஆள் இப்ப லவர் இடத்துல வந்து நான் இருக்கேன், நீங்க இப்ப நடிக்கலாம். ஓகேவா? நீங்க லவர். என் லவர் நான் என்ன வேணும் பண்ணலாம்னு ஆக்டிங் அதானே? புரியல, என்ன வேணாலும் ஆக்டிங். நீங்க வந்து இப்போ உங்க லவர் ஓகே, நீங்க லவர் சொல்ற மாதிரி இருக்கலாம், இல்ல ஆல்ரெடி சொன்னதுக்கு அப்புறம் என்ன கான்வர்சேஷன் அந்த மாதிரி கூட இருக்கலாம். சொன்னதுக்கு அப்புறம் கான்வர்சேஷன் ஓகே, அவங்களுக்கு ஓகே தானே? இல்ல அந்த ஆக்டிங் ஓகே தான். சரி, நீங்க வெயிட் பண்றீங்க, நான் வரேன். ஓகே. இப்போ வருவானே தெரியலையே. ஐயோ, இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, ஏன்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கலாமா? டேய், லவ் படம் பார்த்துருக்கல தெரியும். ஹாய். ஹாய். என்னடா எப்படி இருக்க? ஏய், நான் ஃபேஸை பார்த்தோன்னு இல்லையோ ஃப்ளாட் ஆகிட்டேன். புரியல. இல்லை, ட்ரெஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருக்கு. இதே ஃப்ரண்ட்டு பேக்கும் அப்படி தான் இருக்குமா? இல்லை, இந்த வெல்வெட் ஷேடோஸ் அப்படிலாம் இல்லையே, ஷைனிங்காக இருக்கியா? பட் திரும்ப இன்னும் லைட்டா. ஏய், பட்டாம்பூச்சிக்கா பட்டாம்பூச்சா எப்படி இருக்கு? அதான் சொல்கிறேனே, பட்டாம்பூச்சிக்கு ஏற்ற ஒரு பட்டாம்பூச்சி போட்டு வந்துட்டேன். சூப்பராக இருக்கியா? இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் எங்கேருந்து எடுக்கிற? அதெல்லாம் உனக்கு இருக்கு, நல்லா இருக்கா? அவ்வளோதான். ஏய், தேவதை மாதிரி கேடி. இது எல்லாரும் சொல்ற டைலாக் தான். ஆமாம், என்ன காலில்? வா, எங்கே போயிட்டு வந்த? அது நேற்று ஃப்ரெண்டு போட்டுக்கிட்டாங்க. அப்படியா? நீ பாரு, டீ கட்டு நல்லா இருக்கா?
இல்ல நல்லா இருக்கு. இல்ல மருதாணிக்கு. ஓ இப்போ மருதாணிக்கு கொடுத்தீங்களா இல்லை மருதாணி போட்ட ஆளுக்கு கொடுத்தீங்களா? இல்ல அந்த மருதாணி போட்டாங்கல்ல, அவங்க அழகா போட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அழகுக்கு கொடுத்தோம். யாரும் கொடுத்தானே? சரி சொல்லு சார். ஏன் அந்த அழகு நீயா இருந்தானே? நான் தான் போடவே இல்லை. இல்லையா அந்த மருதாணி விட அந்த கை அதிகமா இருக்கு. அம்மா ஏய் நீடி 3 பட்டர்ஃப்ளை. 3 பட்டர்ஃப்ளையா? ஒன்று என்னோட காஸ்டியூம் 2 தானே. இங்கே ஒரு அழகான பட்டாம்பூச்சி இருக்கா. யாரு? நீதான். சிரிச்சிடாதே. ஐஸ் வைக்கிற பத்தியா அங்க நிக்கிற நீ. உன்னை பார்த்து நிறைய பட்டாம்பூச்சி ஊரை விட்டு போக போகுது நினைக்கிறேன். போயிட போகுது. போயிட்டு தான் போகுது. ஏன்னா உன் மூஞ்ச பார்க்கல. சரி சரி இப்படியே எல்லா நாளும் உருட்டிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன இது சொல்ல? சரி சரி எனக்கு ரொம்ப நாளா கேட்க நினைச்சிருந்தேன். நீ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணல, அது திரும்ப ஒரு சொல்லி கேட்டு பார்ப்போம். இல்லை உனக்கு ஞாபகம் இருக்கா நீ எப்படி என்ன ப்ரப்போஸ் பண்ண அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி கரெக்டாக சொல்கிறேன்னு பார்ப்போம். அப்போ நீ கரெக்டாக சொன்னேன்னா நான் உனக்கு ஒரு கிஸ் தரேன். சரி ஓகே. அன்னைக்கு சொல்ற மாதிரி இன்னைக்கும் சொன்னா நீ கண்டுபிடிச்சிருவேன். அதெல்லாம் இல்லை, அன்னைக்கு சொன்ன மாதிரியே நீ எப்படி சொல்ற அதுதான் டார்கெட். என்ன யோசிக்கிற? சொல்லு சொல்லு. அன்னைக்கு நான் இப்படி தானே பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம். ஓ அப்படியா? நீ கான்செப்டுக்கு வந்துட்டியா? சரி சரியா. உன் கண்ணை பார்த்தேன், உன் கண் ஐப்ரோ பார்த்தேன், உன் லிப்ஸை பார்த்தேன், அந்த அழகான சிரிக்கும் போது குழி விழுது பார்த்தியா அந்த கண்ணத்தை பார்த்தேன். எல்லாம் பார்த்து ஒரே ஃப்ளாட் ஆகிட்டேன். அன்னைக்கு உள்ளே எனக்குள்ளே இன்னும் ஒருத்தர் இருந்து பேசினா லவ்னு சொல்லும் போது தான் சொன்னேன். யாரு? அவர் பேர் ஜெய். ஜெய்? ஆமாம். என்னுடைய முழு பேர் வந்து ஜெய் நவீன். ஏய் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் லவ் பண்றேன். நீ லவ் பண்ணியா நான் உனக்கு கேட்க வரல. ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீ ரொம்ப அழகா இருக்க. பட் ஐ லவ் வித் யூ. என்ன மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே. இந்த கதை உனக்கு எதுக்கு? பட் உன்னோட லவ் சீரியஸ்லி? ஆமா உண்மையாக லவ் சொல்றியா? கண்ணை பார்த்து பேசும்போது உண்மையாக லவ் என்னன்னு தெரியலையா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. சரி ஓகே, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நீ திரும்ப. ரியலி? ரியலி. ஓகே. என்ன திரும்பலாமா? ஒரு நிமிஷம். திரும்பலாம். நீ என்னன்னு கண்டுபிடி பார்ப்போம். சாக்லேட் பூவு என்னன்னு மறந்துட்டியா? தெரியல, நீயே சொல்லு. கொஞ்ச நாள் முன்னாடி நீ உன் தம்பி ரோட்டில் இன்னும் ஒரு பொம்மை கடையில் போய் ஒரு பொம்மை ஒன்று தான் இருக்குன்னு சொல்லி அவங்க கூட இதாமா இருக்குன்னு சொல்லி உன் தம்பிக்கிட்ட சண்டை போட்டு நீ கூட அவங்க அந்த பையன் கூட. ஏய் பொம்மை கேமரா செம்மையா இருக்குடா. என்னடா மணி இப்படி ஆடுது? அந்த மணி ஆட்டும் போது என் மணி நம்ம. ஓகே ஓகே. அப்படி இல்லை, அதை இப்படி திருப்பிக்கோ. ஓகே. கையை மேலே வை. அந்த பட்டன் ஒன்று ஒன்றா ப்ரெஸ் பண்ண. ஏய் செம்மையா தெரியுதுடா. செம்மையா தெரியுதா? இப்போ அந்த இது இருக்கா, கிளிக் இருக்கா, அது ஒரு வாட்டி அமுக்கு. ஐ செம்ம சூப்பரா இருக்கா? இப்படி ஒரு பொம்மையா வருதா? நல்லா இருக்கா? ஏய் என்ன பண்ற? சொல்லி கொடுக்குறேன். நீ சொல்லி கொடுக்குற மாதிரியே தெரியல. வேற என்ன பண்ணிட்டு இருக்க? லவ் பண்றேன்.
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ப்ரொடியூசர் தானே. ஐயோ இல்லை மேடம், நீங்கள் தான் லவ் ஃபர்ஸ்ட் சைட்டு எப்படி லவ் பண்ணீங்க? ஓகே ஓகே, ஆக்டிங். ஆக்டிங். விட்டா ஆக்டிங் மாதிரியே தெரியல பா. இப்படி சரி, ஓகே. எனவே லவ்வபிள் பண்றதும் ஓகே, நல்லா தான் இருக்கு. விட்டா நம்மளே லவ் பண்ண வச்சிரும் போலயே. ஓகே, உங்களுக்கு ஆக்டிங் நல்லா வருது. நான் உங்களோட நம்பரை நோட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களை அனுப்பின பாலா உங்ககிட்டயும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஓகேவா? உங்களுக்கு என்ன ரோலு, மூவி எப்போ ஸ்டார்டிங், எத்தனை நாள் ஷூட் இருக்குது அப்படிங்கிற, என்ன சேலரி, இதெல்லாம் வந்து நான் டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு டைரக்டர் எல்லாம் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. சூப்பர், நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட்.